நீங்க ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். உங்கள் மாநிலத்தில் உள்ள பெண்களை பாதுகாக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி, உங்களுக்கு பொறுப்பு? பெண்களையும் குழந்தைகளையும் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல. சின்ன வயசுல சில ரூமர்கள்லாம் பரவும். அதாவது சில வதந்திகள்லாம் பரவும். அதெல்லாம் நம்ம வந்து நம்பிட்டு இருப்போம். எப்படின்னா, இந்த அண்டர்டேக்கருக்கு வந்து 7 உசுரு, பாம்பு கருவம் வச்சுச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்து அது நம்மள கொன்னுடும். அர்னால்டுக்கு வந்து இரும்புல கையி, இப்படி பல ரூமர்ஸ்லாம் இருக்கும். அந்த வரிசையில நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மாற்றம், முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு போஸ்டர் ஒட்டி அவர் வந்து பரப்புரை செய்ததுல அவர் அறிவாளின்னு நினைச்சு நம்பிய கூட்டமும் இருக்கு. அதுவும் ரூமர் தான். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லிட்டு. அதுக்கு ஆப்டான பெர்ஃபெக்டான ஒரு ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் தான். கட்சியில களப்பணியாற்றல, கட்சி நிதி வசூல் பண்ணல, எந்த ஒரு பொதுக்கூட்டமும் அவராக ஏற்பாடு பண்ணல, போஸ்டர் ஒட்டல, பேனர் ஊண்டல, எதுவுமே செய்யாம வெளிநாட்டுல படிச்சாரு. அங்கேருந்து டைரக்டா வந்து இங்க மேடையில ஏத்தி பேச சொல்லி அவரை தலைவராக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு தெரியுமா மக்களுடைய பிரச்சனை என்னன்னு? அவருக்கு என்ன தெரியும்னா, தேர்தலுக்கு தேர்தலு இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் போக தெரியும். இந்த தலைவரையும் அந்த தலைவரையும் வசைபாட தெரியும். இன்னைக்கு திமுக அரச கண்டிச்சு சட்ட ஒழுங்கு வந்து சரியில்ல, சீர்கேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வசப்பாடிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்னமோ சட்ட ஒழுங்குக்காக எடப்பாடி அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி இதே வாய் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு கடுமையான வார்த்தைகளை, இன்னைக்கு திமுக கூட இந்த மாதிரி அவர் விமர்சனம் செய்யல, அதோட மோசமாக விமர்சனம் செஞ்சாரு. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து ஒண்ணுமே தெரியாம, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாம, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாம, தெரிஞ்சதெல்லாம் எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு பணம், இதுதான். ஏதாவது ஒரு மானம் ஈனம் ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணுவார். ஆனா அவருக்கு எதுவும் கிடையாது, பண்ண மாட்டார். தமிழ்நாட்டு உரிமைகள் போனாலும் கவலை இல்ல, தமிழ்நாடு அழிஞ்சாலும் கவலை இல்ல, நான் பதவியில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும். அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியில டெபாசிட் இழப்பார். அந்த அளவுக்கு மக்கள் கோபத்துடன் இருக்கின்றார்கள். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எடப்பாடி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு அவருடைய தலைமையிலேயே கூட்டணியில சேர்ந்திருப்பதெல்லாம் வந்து எந்த மாதிரி டிசைன்னே தெரியல. நான் ஆரம்பத்திலேருந்தே வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு மாறி மாறி நீங்க வந்து வசைப்பாடுவதை விட்டுவிட்டு சட்ட திருத்தத்திற்கான கடுமையான சட்டத்தை வந்து கொண்டு வர சொல்லி எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் ஒரு போராட்டம் கூட நடத்தல. சட்டங்கள் கடுமையா இருந்தா மட்டும்தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தீர்மே தவிர, நாளைக்கே உதாரணத்துக்கு விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, இல்ல எந்த கட்சி வந்தாலும் சரி, அதே சட்டம் தான். ஒரு வருஷம் போவான், 6 மாசத்துல பெயில் வழங்குவாங்க, அவன் மறுபடியும் அதே தவற செய்வான். அற்பமான இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் தேர்தல் நேரத்திற்காகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் சீர்கேட்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வசைப்பாடாம சட்ட திருத்தத்திற்கு என்ன வழியோ அதை மேற்கொள்ளுங்க.